சென்னை கொளத்தூரில் சாலையில் நடந்து சென்ற தாய் மகளை ஆக்ரோஷமாக பசுமாடு தாக்கிய வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குழந்தையை சாதுரியமாக அவரது தாய் காப்பாற்றியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி சென்னை கொளத்தூர் பாலாஜி நகரில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். சென்னை கொளத்தூர் பாலாஜி நகர் பகுதியில் தாய் மகள் 2 பேருமே மளிகை கடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது கன்றுக்குட்டியுடன் சென்று கொண்டிருந்த ஒரு பசுமாடு ஆக்ரோஷமாக அந்த சிறுமியை முட்ட முயன்றது. உடனே தனது மகளை காப்பாற்றுவதற்காக தாய் அந்த மாடுடன் போராடினார். அது மட்டுமல்லாமல் அந்த பசுமாடு அந்த தாயை கிழித்தது. அது மட்டுமல்லாமல் அங்கிருந்தக்கூடிய பொதுமக்கள் அந்த மாடை விரட்டக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் அந்த தாயை அந்த மாடு முட்டியிருக்கிறது. இது தொடர்பாக காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் இது போன்ற சாலையில் சுற்றித் திரியக்கூடிய மாடுகளை முறையாக பிடித்து செல்லாத காரணத்தினால்தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து சென்னையில் நிகழ்ந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக திருவல்லிக்கேணியில், ஐசோஸ், ராயப்பேட்டை பகுதியில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அமைந்தகரை பகுதியில் ஒரு சிறுமியை மாடு முட்டி காயத்தை ஏற்படுத்தியிருந்தது. அது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டுமல்லாமல் சென்னையின் பல்வேறு பகுதி தெருக்களில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் மாடுகளை அழைத்து செல்லக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் கூட தொடர்ந்து சம்பவங்கள் முற்றுப்பெறாத ஒரு நிகழ்வாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வைக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தோடு இதை முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.